வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வாரம் இந்த ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட ஒரு 12 மாநிலத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி அதை வந்து மேற்கொள்கிறதுக்காக ஒரு ஷெட்யூலில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெட்யூல் படி இந்த லாஸ்ட் 1 வீக்காக வந்து அதுக்கான ஆயத்த பணிகளை வந்து தேர்தல் துறை செய்து வந்தது. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூத் லெவல் ஆஃபீஸர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பூத் லெவல் ஏஜென்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ஸ், ப்ரெஸ் ப்ரீஃபிங்ஸ், அப்புறம் அது இல்லாமல் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், அந்த ஃபார்ம்ஸ் வந்து ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, பண்ட்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் டு இஆர்ஓஸ், அப்புறம் ஃப்ரம் இஆர்ஓஸ் டு பிஎல்ஓஸ், அதெல்லாம் வந்து அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ, நாளை முதல் நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க பூத்தில் இருக்கிற பூத் ஏரியா, அதாவது போலிங் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்கிற வீடு வீடாக சென்று அதை வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்மை வீடு வீடாக கொண்டு சென்று சேர்ப்பாங்க. அதை வந்து வாக்காளர் அவரோட நேம் வந்து ப்ரீ பிரிண்ட் ஆகி இருக்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது, ப்ரீ பிரிண்டட் ஃபார்மேட்டு. அதன்படி இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வாக்காளரோட இப்போ இருக்கிற எலக்டோரல் ரோலில் இருக்கிற வாக்காளரோட புகைப்படம் இருக்கும். அது இல்லாமல் அவரோட அட்ரஸ் இருக்கும், அவரோட அந்த எபிக் நம்பர்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் வந்துடும். இதை வந்து வாக்காளருக்கு ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளருக்கும் சமர்ப்பிக்கப்படும். பூத் லெவல் ஆஃபீஸர் கொண்டு போய் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் வாக்காளர் இந்த டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிறந்த தேதி, ஆதார் எண் விருப்பம் இருந்தால் வாலண்டரி, அது கொடுக்குற விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், கைபேசி எண் இருந்ததுன்னா கொடுக்கலாம், எதுவும் கம்பல்ஷன் கிடையாது, தந்தையின் பெயர் இல்லை கார்டியன் நேம், தந்தையின் எபிக் நம்பர், ஃபாதரோட எபிக் நம்பர் இது ஆப்ஷனல், பேர் மட்டும்தான் வந்து கம்பல்சரி, தந்தையோட எபிக் நம்பர் இஸ் ஆப்ஷனல், இருந்ததுன்னா கொடுக்கலாம். தாயார் பெயர் இது மேண்டேட்ரி, தாயாரின் எபிக் நம்பர் இதுவும் ஆப்ஷனல், இருந்ததுன்னா கொடுக்கலாம். துணைவர் பெயர், துணைவரோட எபிக் நம்பர், ஸோ மனைவினா கணவருக்கும், கணவரோட மனைவிக்கும், அவங்களோட இன்கேஸ் அவங்க மேரேஜ் ஆயிருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா கம்பல்சரியாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். மேரேஜ் ஆகாத பட்சத்தில் தனியாக ஒரு நபராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் பொருந்தாது. அதுக்கப்புறம் முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரம், அதாவது புதுச்சேரியில் 1/1/2002 அப்படிங்கிற கட் ஆஃப் டேட்டில் 2001ஆம் வருஷம் நம்ம வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அந்த இன்டென்சிவ் ரிவிஷனோட டீட்டெயில்ஸ் அந்த வாக்காளர்கிட்ட இருந்ததுன்னா கொடுக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க பிஎல்ஓட உதவியோடு அதை சேகரிக்க முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்கிறோம். இந்த வி ஹேவ் அ ப்ரெசன்டேஷன், ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்லா புரியும். இதை வந்து நாங்கள் வாக்காளர் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் நாங்கள் வெகு விரைவில் ஆரம்பிச்சிருவோம். த்ரூ மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்புறம் ரேடியோ மூலியமாக, தொலைக்காட்சியின் மூலியமாக, சோஷியல் மீடியா வழியாக, ப்ளஸ் வீடு வீடாக சென்று அவங்களுக்கு கேம்பெயின் நோட்டீஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து வாக்காளர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அவர் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வாக்காளர் உண்டு. இப்போது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்கவுங்க வீட்டுக்கு, அவங்கவுங்க ஏரியாவில் உள்ள வீடுகளுக்கு போகிறப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தயார் நிலையில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கிற ஆவணங்கள் எதாவது இருந்ததுன்னா அவங்க ரெடியாக வச்சுக்கணும். மொபைல் நம்பர் சொன்ன மாதிரி, மற்றபடி அவங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், இப்போ இருக்கிற அவங்களோட ஃபோட்டோகிராஃபோட ஒரு பிரிண்ட் அவுட் இதை வச்சுக்கணும். அவங்க எந்த வித ஆவணங்களையும் இந்த ஸ்டேஜில் தர வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எனுமரேஷன் ஸ்டேஜ் வந்து நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் நடக்குது. இந்த ஸ்டேஜில் அவங்க எந்த டாக்குமெண்ட்ஸும் ப்ரூஃபாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
சப்போஸ் யாராவது ஒரு எலெக்டர் வேறு ஊர்லேருந்து இங்கே மாறி வராரு அப்படின்னா அவர் வந்து ஃபார்ம் 6 நார்மலாகவே இருக்கிற ஃபார்ம் 6, அதாவது ஒருத்தரோட பேரை சேர்க்கறதுக்காக உள்ளது தான் ஃபார்ம் 6. அதே மாதிரி ஷிஃப்ட் ஆகி வராங்க, வேறு இடத்துல அட்ரஸ்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வரேன், இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வரேன் அப்படின்னா ஃபார்ம் 8 அப்படிங்கிற ஃபார்மையும் பிஎல்ஓ கிட்ட ஒவ்வொரு பிஎல்ஓவுமே கிட்டத்தட்ட 30 ஃபார்ம் எடுத்துகிட்டு போவாங்க கையில். இன் அடிஷன் எனுமரேஷன் ஃபார்ம் இல்லாமல் புது ஓட்டர் இருப்பாங்க, ஷிஃப்டட் ஓட்டர்ஸ் அந்த ஏரியாவில் வந்திருக்கலாம், அவங்களோட பேர் வந்து எனுமரேஷன் ஃபார்மில் இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற எலக்ட்ரல் ரூலோட எனுமரேஷன் ஃபார்ம் தான் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. அதனால் புது ஓட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தொகுதியில் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஃபார்ம் 6ம் ஃபார்ம் 8 இதையும் கொடுப்பாங்க. நார்மல் டைமுக்கும் இப்போயும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 கூட ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் அவங்க சைன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இந்த ஃபாதர் மதரோட நேம் பழைய 2002 வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல் ரெடி பண்ணப்போ அவங்களோட பெயர் வந்து அந்த 2002 ரோலில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் பப்ளிக்கு. அதில் வந்து நம்ம சிஇஓ ஆஃபீஸோட வெப்சைட்டில் அது சர்ச்சபிளாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னோடய டீட்டெயில்ஸ் தேடணுன்னா நான் வந்து இப்போது காரைக்கால் தொகுதியில் காரைக்காலில் உள்ள காரைக்கால் வடக்கு அதில் வந்து இருக்கிறேன்னா அந்த ஏரியாவில் உள்ள என்னோடய தெரு டீட்டெயில்ஸை வச்சு இப்போவே கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒரு ரொம்ப சுலபமான இது தான். சப்போஸ் எனக்கு வந்து பழைய எபிக் நம்பர் எனக்கு தெரியும், இப்போ ஞாபகம் இருக்குது, நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா எபிக் நம்பரை வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே சர்ச் பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். சிஓ வெப்சைட்டில் அந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலியமாகவும் அவங்களோட பழைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்க முடியும். அப்படி அதெல்லாம் சிக்கல் இருந்ததுன்னா, கஷ்டங்கள் இருந்ததுன்னா அவங்க பிஎல்ஓட உதவியை நாடி இது பண்ணிக்கலாம். இந்த பிஎல்ஓ ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு ஃபீல்டுக்கு போகிறாங்க ஃபஸ்ட் டைமாக, அதுக்கு முன்னவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இருக்கிற எலெக்டர்ஸ் 2025 எலக்டோரல் ரோலில் இருக்கிற எலெக்டர்ஸ் 2002 நடந்த அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் ரோலில் இருந்திருந்தாங்கன்னா அதை ஆல்ரெடி நாங்கள் மேப் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படி மேப் பண்ணியிருக்கிற பட்சத்தில் அந்த டீட்டெயில்ஸில் பிஎல்ஓவே கொடுத்துருவார் அவங்கக்கிட்ட, அவங்களுக்கு உதவுற வகையாக. ஆனால் எலக்டர்கிட்ட இருந்ததுன்னா எலக்டரே முதல்ல அதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கும் மறுநாளும் அவங்க ஃபீல்டுக்கு போகிறப்போ இந்த எனுமரேஷன் ஃபார்மை மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. நாளைக்கே ஃபில் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் அவ்வளோ அவசரம் இல்லை. ஏன்னா 1 மாத காலம் டைம் இருக்குது, நமக்கு 30 நாட்கள் சாலிடாக டைம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் பிஎல்ஓ அவங்க வீட்டுக்கு 3 முறை விசிட் பண்ணுவார், ஒவ்வொரு வீட்டையும். அப்படி 3 முறையுமே அவரால் எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த வீட்டோட கதவில் எனுமரேஷன் ஃபார்மை சொருக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த எனுமரேஷன் ஃபார்மை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபிசிக்கல் காப்பியாக தான் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம். நம்ம ஒரு ஆன்லைனில் சர்வீஸ் சேவாலாம் நம்ம அவைல் பண்ணிக்கிற மாதிரி ஆன்லைன் மூலியமாகவும் சிஓ வெப்சைட் மூலியமாகவும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் மூலியமாகவும் அவங்க இதை ஆக்சஸ் பண்ண முடியும். சிஓ வெப்சைட்டில் முடியாது, எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் voters.eci.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் அவங்க அதுலேயும் சேகரிச்சிக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷனை. அந்த எனுமரேஷன் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு எலெக்டர் அவங்க வீட்டில் இல்லை, அவர் வேலை காரணமாக அவர் சென்னையிலையோ பெங்களூர்லேயோ எங்கேயோ இருக்கார், அவரால் வந்து தன்னால் வந்து சைன் போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோ அவங்களோட துணைவியாரோ இல்லை துணைவரோ அந்த ஃபார்மை அவங்க சார்பாக ஃபில் பண்ணி சைன் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு உண்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு.